அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ ஆலயங்களில் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனால் உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிலும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி. சென்னையில் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதியோட ஆலயம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுவாமியே அர்ஜுனனுக்கு தேரோட்டி கீத உபதேசம் அருளிய இடம். அதாவது அந்த மாதிரி அவர் வந்து பார்த்தசாரதியாக இருக்கார். அதாவது நின்ற கோலத்தில் பெருமாளுக்கு மீசையோடு இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் அந்த ஸ்தலம்தான். அதுலேயும் அதாவது 3 அவதாரங்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் எங்கே போனாலும் ஒன்று சைன கோலத்தில் இருப்பார், இல்லைன்னா நின்ற கோலத்தில் இருப்பார். இங்கே மட்டும்தான் சைன கோலத்தில் ரெங்கநாதராகவும், நின்ற கோலத்தில் பார்த்தசாரதியாகவும், அமர்ந்த கோலத்தில் நரசிம்மராகவும் 3 அவதாரங்களில் இந்த இடத்துல அவர் அருள் பாலிக்கிறார். அப்படி இந்த ஆலயம் எந்த விஷயமான ஒரு நமக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு தோஷ நிவர்த்திக்கு. நான் வந்து என்னுடைய குருவை வந்து நிந்தனை பண்ணிட்டேன், பசுவை வதை செய்துட்டேன், குருமார்களை தப்பாக பேசிட்டேன், இல்லை என்னுடைய ஜாதகத்தில் குரு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, குரு பாதகாதிபதியாக வந்திருக்காரு, அல்லது எனக்கு குருவுடைய அருளே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, ஏன்னா குரு தோஷம் நமக்கு வர காரணம் அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், அதனுடைய கர்மா தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ குரு நிற்கக்கூடிய நட்சத்திர நாளில் நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போய் 3 அவதாரங்கள்லையும் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை ஒரு நாள் முழுவதும் கோவிலில் இருந்து தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி அந்த கோவில்லையே நீங்கள் வலம் வந்து அந்த கோவில்லையே ஒரு நாள் முழுவதும் இருந்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு தோஷமானது நிவர்த்தி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க. குருனா பெரிய பணத்துக்கு காரகன். இந்த குரு தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பணத்தை லாஸ் பண்ணிடுவாங்க, இழந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த குருவுடைய அருள் கிடைக்காது. என்ன தான் குருமார்களுக்கு போய் பணிவிட பண்ணாலும் அந்த அருள் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு குரு, ஏன்னா அந்த இடத்துல சுவாமி வந்து அர்ஜுனருக்கு அதாவது தேரோட்டியாக நின்று கீதோபச்சாரம் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறப்ப குரு உபதேசம் செய்த இடம். அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு குரு தோஷமானது நிவர்த்தி ஆகும். நம்பிக்கையோடு ஒரு முறை போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.